சங்கீதம் 9. சீயோனில் வாசமாய் இருக்கிற கர்த்தராகிய பிதாவாகிய தெய்வமே உமக்கு கோடான கோடி அல்லேலூயா. சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை மறவாத பிதாவாகிய தெய்வமே கோடான கோடி அல்லேலூயா. ஜாதிகளை உம்முடைய சமூகத்தில் நியாயந்தீர்க்கிற பிதாவாகிய தெய்வமே உமக்கு கோடான கோடி அல்லேலூயா. மரண வாசல் இருந்து என்னை தூக்கி விடுகிற இயேசு தெய்வமே உமக்கு கோடான கோடி ஓசன்னா. துன்மார்க்கரை நரகத்தில் தள்ளுகிற இயேசு தெய்வமே உமக்கு கோடான கோடி ஓசன்னா. தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளின் நரகத்தில் தள்ள வள்ளுகிற தெய்வமே உமக்கு கோடான கோடி ஓசன்னா. எழுந்தருளுகிற கர்த்தராகிய ஆவியானவராகிய தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய இரட்சிப்பினாலே கலிகூறும்படி எனக்கு இறங்குகிற ஆவியானவராகிய தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். தாம் செய்த நியாயத்திலே அறியப்படுகிற ஆவியானவராகிய தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவது இல்லை, ஆதலால் தெய்வமே உமக்கு கோடான கோடி நன்றி. சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை, ஆதலால் தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். எங்களை பகைக்கிறவர்களால் எங்களுக்கு வரும் துன்பத்தை நோக்கி பார்த்து எங்களுக்கு இறங்குகிற ஆவியான தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். மனுஷனை பலன் கொள்ளாதபடி செய்கிற கர்த்தாவே உம்மை தொழுது கொள்ளுகிறேன். சீயோனில் வாசமாய் இருக்கிற கர்த்தரை உம்மை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்கு அறிவித்த அவரை நான் சேவிக்கிறேன். ஜாதிகளை தங்களை மனுஷர் என்று அறியும்படி அவர்களுக்கு பயம் உண்டாக்குற தெய்வமே உம்மை வணங்குகிறேன். ஆமேன்.